கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? காஃபி சாப்பிட்டீங்களா? சங்கீதக்காரனாகிய தாவீது அவருடைய வாழ்க்கையிலே களி கூறுவதற்கு ஒரு இரகசியத்தை சொல்லுகிறார். 2 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது, கர்த்தர் எனக்கு துணையாக இருந்தார். 2வது, அவருடைய செட்டைகளின் நிழலிலே நான் களி கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட தேவனிடத்திலே அடைக்கலம் பெற்றிருக்கிறோம். பழைய பாடல்களிலே அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்வரிப்பேனே அகமகிழ்ந்தே என்று சொல்லி ஆவிக்குரிய சபைகளிலே பாடுவார்கள். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய அடைக்கலம்தான். நாம் கர்த்தரை மாத்திரமே நம்பிக்கொண்டிருக்கிறோம். உலகத்திலே என்ன நடந்தாலும், யார் கைவிட்டாலும் ஒரு பொழுதும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். தகப்பனும் தாயும் கைவிடலாம், ஆனாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களாலே உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இமைப்பொழுது தெய்வன் கைவிடுவாரானால் எப்பப்பா அந்த வேதனை எப்படி இருக்கும்? ஆனாலும் என் பிள்ளையை நான் கைவிடுவேனோ? தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனா? தகப்பன் தன் பிள்ளையை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவேனா என்று சொல்லி உருக்கமான இரக்கங்களாலே கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்கிறார். காரணம் என்ன? நாம் கர்த்தரையே நம்பியிருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே அடைக்கலம் பெறுவது நமக்கு ஆறுதல், சந்தோஷம். உமது செட்டைகளின் நிழலை களி கூறுவேன் என்று தைரியமாக மகிழ்ச்சியாக சொல்ல முடியும். என்னுடைய ரட்சிப்பின் நாட்களிலே நான் சென்ற திருச்சபையிலே உற்சாகமாக பாடக்கூடிய ஒரு பாடல் உண்டு. ஆம், உன்னதமானவரின் உயர் மலை விரிக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே களி கூறுவான் என்று, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் என்று சொல்லி உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். இந்த உமது செட்டைகளின் நிழல் அப்படிங்கிற வாக்கியம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் மேலே அமர்ந்திருக்கிற சேராபீன்களுடைய செட்டைகளுடைய நிழலாக கூட இருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் சேராபீன்களுக்கு நடுவிலே வாசம் பண்ணுகிறார். ஆனால் இப்போது நம்முடைய துதிகளின் நடுவிலே அவர் வாசம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். உமது செட்டைகளின் நிழல் அப்படிங்கிற வாக்கியம் கழுகின் செட்டைகளுக்கு ஒப்பானதாகவும் இருக்கலாம். கழுகு தன் குஞ்சுகளை எப்படி செட்டைகள் மேலே சுமந்து செல்லுதோ அதே போல் பறப்பதற்கு கற்றுக் கொடுக்கிற வரையிலும் கர்த்தரே நமக்கு ஆதரவாக இருப்பார். யாத்ராகமம் 19:4 நான் எகிப்திற்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகள் மேல் சுமந்து உங்களை என்னிடையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். உபாகமம் 32:11-12 கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் மாத்திரமே நம்மை வழிநடத்தியிருக்கிறார். உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொன்னவர் அல்லவா? நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் அவருடைய ஜீவ வழியிலே உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டிருக்கிறார்.
கழுகின் செட்டைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது தேவனுடைய தெய்வீக வல்லமையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது தேவனுடைய பாதுகாப்பையும் பராமரிக்கையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. கோழி குஞ்சுகள் கோழியின் செட்டைகள் கீழே தங்குவது போல நாமும் கர்த்தருடைய செட்டைகள் கீழாக அடைக்கலம் பெறணும். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ஒரு தாயார் எங்கள் சபைக்கு வருவாங்க. அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனால் எங்கிட்ட கேட்டு ஒரு பாட்டை அவங்க பாடுவாங்க. கோழி தன் குஞ்சுகளை கூட்டிச் சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டிச் சேர்ப்பது போல, கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், கூவி அழைக்கிறாரே தெய்வம் தந்த ரட்சகர், சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து, சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து, காக்கும் செட்டைகளின் கீழே கண்டடைவாய் ரட்சிப்பு, காக்கும் செட்டைகளின் கீழே என்று சொல்லி இந்த பாடலை அவர்கள் பாடும் பொழுது, சண்டே கிளாஸ் பாட்டு இதை பாடும் பொழுது சின்ன பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. மத்தேயு 23:37 எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று ஆண்டவராகிய கர்த்தர் பாரத்தோடு சொல்லுகிறார். சங்கீத புஸ்தகத்திலே பல வசனங்களிலே செட்டைகளின் நிழலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை தேவனுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் குறித்த வார்த்தை. பிரியமானவர்களே, தினசரி தேவன்தான் உங்களை பாதுகாக்கிறார், தினசரி தேவன்தான் உங்களை பராமரிக்கிறார். ஆகாயத்து பறவைகளை பராமரிக்கிற கர்த்தர், காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிற ஆண்டவர் உங்களை பராமரிக்காமல் இருப்பாரா? உங்களை பாதுகாப்பாமல் இருப்பாரா? கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். ஆம், சங்கீதம் 17:9 என்னை ஒடுக்கக்கூடிய துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உடைய செட்டைகளின் கீழே என்னை காப்பாற்றும். ஆம், அவருடைய நிழல் உங்களை காப்பாற்றும், அவருடைய மகிமை உங்களை காப்பாற்றும். ஒன்றும் செய்ய வேண்டாம். வாழ்க்கையில் துன்ப அலை வந்தாலும் போராட்ட புயல் வந்தாலும் நீங்கள் பேசாமல் அறை கதவுகளை சாத்திட்டு அப்பாவுடைய பாதத்தில் அமர்ந்து விடுங்க. அப்பா, என் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்க, உங்கள் மேலே போட்டுக்கொள்ளுங்க. என்னால் முடியாதப்பா, என்னால் முடியாது, எனக்கு பலன் இல்லை, நீங்கள் தான் என் பலன் என்று சொல்லி அவருடைய பாதங்களை பிடித்து முத்தம் செய்து உங்களுடைய கண்ணீரால் அவருடைய பாதங்களை கழுவும் பொழுது, பிரியமானவர்களே, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சூரியனை பார்த்த பனி மாதிரி அப்படியே மறைஞ்சு போயிடும். காற்றிலே அடிக்கப்பட்ட பதரை போல உங்கள் பிரச்சனை எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் அடித்து கொண்டு போய்விடுவார். சங்கீதம் 36:7 தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனாலே மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் கீழிலே வந்தடைகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கேன். சங்கீதம் 57:1 எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது, விக்கனங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 61:4 நான் உம்முடைய கூடாரத்திலே சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 91:4 நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலங்களும், அவர் தமது சிறைகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, வேதாகமத்தில் ரூத்துடைய புஸ்தகம் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புஸ்தகம். பிரியமானவர்களே, அந்த ரூத்துடைய புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது
ரூத் 2:12 போவாஸ் ரூத்தை பார்த்து இப்படி சொல்கிறாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகள் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராலே உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும், நிறைவான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தருவார். அதற்கு மேலாகவும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். இழந்திருக்கிறேனே என்று கலங்க தவிக்க வேண்டாம். நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் இயேசுடைய நாமத்தினாலே நீங்கள் 10 மடங்கு இல்லை, 100 மடங்கு இல்லை, 1000 மடங்கு திருப்பி தருவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய பாதத்தில் நீங்கள் அமருங்க. அவரை பார்த்து இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு துணை, உங்களுடைய செட்டைகளின் நிழலில் நான் கலிகூறுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க. தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். தேவன் தாமே உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துடைப்பார். அப்பா என்று நீங்கள் அழைக்கும் பொழுது மகனே என்று மகளே என்று ஓடோடி வந்து தன்னுடைய கரங்களை விரித்து அவருடைய செட்டைகளின் மறைவிலே உங்களை மூடி பொதிந்து பாதுகாத்து கொள்ளுவார். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கையிட்டு செய்யக்கூடிய சகல காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வீட்டின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கும். தேவ கிருபை உங்களை மூடிக்கொள்ளும். தடைபட்டிருக்கிற எல்லா காரியங்களுடைய தடைகள் நீங்கும். குடும்ப வாழ்க்கை உருவாகும். திருமண காரியங்கள் நடக்கும். அடைபட்டிருக்கிற கர்ப்பத்தின் கனிகளை கர்த்தர் திறந்து கொடுப்பார். தேவ கரம் உங்களுடைய முழு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸ்ஸிங் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க. கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன்.